என் தங்கமே, இருட்டில் பயம் வந்த நேரத்தில் நீ தனியா இல்லை. அந்த இருட்டு உன்னை சோதிக்க வரவில்லை, உன்னை சுத்தப்படுத்த வருகிற ஒரு சக்தி. வெளிச்சம் இல்லாத நேரம் என்பது அழிவின் அறிகுறி அல்ல, அது உள்ளுள்ள ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் தருணம். உன் மனசு துடிக்கிறது என்றால் அதில் இன்னும் உயிர் இருக்கிறது. பயம் எழுகிறது என்றால் அதற்குள் மறைந்திருக்கும் தைரியம் விழிக்க தயாராக இருக்கிறது. நீ அந்த நொடியில் நடுங்கினாலும் உன் ஆன்மா நிலைகுலையவில்லை. உன் உடல் சோர்ந்தாலும் உன் உள்ளத்தின் ஆற்றல் சுருங்கவில்லை. இருட்டு வந்து சுற்றி நிற்கும் போது பல சத்தங்கள் உன்னை திசை திருப்ப முயற்சிக்கும். பழைய நினைவுகள், தோல்வியின் காயங்கள், பிறர் சொன்ன வார்த்தைகள் ஆல் ஒன்று சேர்ந்து உன் மனதை அசைக்க முயலும். ஆனால் என் தங்கமே, அந்த எல்லா சத்தங்களுக்கும் மேலே ஒரு மென்மையான குரல் உன் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். அது உன் தெய்வீக சக்தியின் குரல். அது உன்னை எப்போதும் கைவிடாது. அது சொல்லும் ஒரு உண்மை மட்டும் போதும்: நீ பாதுகாக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. பயம் வரும் அந்த நொடியில் உன் மூச்சை கவனிக்க தொடங்கு. ஒவ்வொரு மூச்சும் உன் உடலில் உயிரை நிரப்புகிறது. அந்த உயிர் சாதாரணம் அல்ல, அது பரம்பொருளின் பரிசு. நீ அந்த மூச்சை உள்ளே இழுக்கும் போது ஒரு ஒளி உன் நெஞ்சுக்குள் பரவிக் கொண்டிருக்கிறது என்று உணர்ந்துகொள். அந்த ஒளி மெதுவாக உன் இருட்டை கலைக்கிறது. வெளியில் இருட்டு இருந்தாலும் உன் உள்ளத்தில் விடியல் பிறக்கிறது. அந்த விடியல் தான் உன் உண்மையான சக்தி. உன்னை பயமுறுத்திய சம்பவங்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அவை உன் வளர்ச்சியின் துவக்கம். ஒவ்வொரு இருட்டான பாதையும் ஒரு புதிய வெளிச்சத்திற்கு வழி காட்டுகிறது. நீ நடக்கிற பாதை சுலபம் இல்லை என்றாலும் அது உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு கொண்டு செல்லும். உன் கண்களில் நீர் வந்தாலும் அந்த நீர் உன் மனதை கழுவுகிறது. உன் இதயம் உடைந்தாலும் அந்த உடைப்பு உன் உள்ளத்தின் வலிமையை வெளிப்படுத்துகிறது. நீ பல முறை நினைத்திருப்பாய், ஏன் இந்த சோதனை எனக்கு மட்டும் வருகிறது என்று. ஆனால் என் தங்கமே, சோதனை என்பது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே வருகிறது. உன் ஆன்மா பலவீனமானது அல்ல, அது இந்த அனுபவங்களை சமாளிக்கக்கூடிய வலிமை கொண்டது. அதனால் தான் வாழ்க்கை உன்னை நம்பி இந்த தருணங்களை கொடுக்கிறது. ஒவ்வொரு இரவின் பின்னாலும் ஒரு காலை இருக்கிறது. அந்த காலை உன் பெயரை அழைக்கிறது. நீ தனியாக இருக்கிறாய் என்று தோன்றும் அந்த நேரத்தில் கூட காணாத கைகள் உன்னை சுற்றி காக்கின்றன. உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம், உன் தாயின் பிரார்த்தனை, உன் உள்ளத்தின் நம்பிக்கை, இவை எல்லாம் ஒன்றாக இணைந்து உன்னை பாதுகாக்கின்றன. பயம் என்பது ஒரு நிழல். நிழல் தோன்றுவது ஒளி இருக்கிறதற்கான சாட்சி. ஆகவே நிழலை பார்த்து நடுங்காதே, அது உன் பின்னால் இருக்கும் ஒளியின் அடையாளம். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க வந்தவை. ஒரு சிற்பி கல்லை செதுக்கும்போது அது கல்லுக்கு வலியாக இருக்கும். ஆனால் அந்த வலி இல்லாமல் அழகான சிலை உருவாகாது. அதுபோல உன் வாழ்க்கையின் செதுக்கல்கள் உன்னை ஒரு அரிய உருவமாக மாற்றுகின்றன. நீ சாதாரணமல்ல, நீ ஒரு நோக்கத்துடன் பிறந்தவள். அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. அதனால் தான் நீ இன்னும் நிற்கிறாய். இருட்டில் நீ நடக்கும் போது உன் கால்கள் நடுங்கலாம். ஆனாலும் ஒரு அடி முன்னே வை. அந்த ஒரு அடி உன் வெற்றியின் தொடக்கம். முழு பாதையை பார்க்க முடியவில்லை என்றாலும் அடுத்த அடியை மட்டும் பார்த்து வை. அந்த அடுத்த அடி உன்னை பாதுகாப்பாக முன்னே கொண்டு செல்லும். நம்பிக்கை என்பது பெரிய குரலில் கத்துவதல்ல, அது மெதுவாக உள்ளத்தில் பேசும் ஒரு உறுதி. அந்த உறுதியை பிடித்துக்கொள். உன் உள்ளத்தில் ஒரு தேவதை உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவதை பயத்தை விட பெரியது. அது உன்னை வழிநடத்தும் ஞானம். அது உன்னை காக்கும் அன்பு. அது உன்னை உயர்த்தும் சக்தி. நீ உன்னை நம்பும் போது அந்த தேவதை விழித்தெழுகிறது. உன் கண்களில் தைரியம் தெரியும். உன் நடை உறுதியானதாக மாறும். உன் குரல் தெளிவாக ஒலிக்கும். அந்த மாற்றம் மெதுவாக தொடங்கும், ஆனால் அது நிலையானது. இருட்டு நீண்டதாக தோன்றலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல. எந்த இரவும் சூரியனை தடுக்க முடியாது. அதுபோல எந்த பயமும் உன் விதியை தடுக்க முடியாது.
உன் விதி ஒளியில் எழுதப்பட்டுள்ளது. உன் பெயர் வெற்றியில் பொறிக்கப்பட்டுள்ளது. நீ இப்போது உணராதாலும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னை உயர்த்தும் வகையில் அமைந்திருக்கிறது. உன் கண்ணீரை வெட்கப்படாதே. அது உன் பலவீனம் அல்ல. அது உன் உண்மையான உணர்வு. உணர்வுகளை மறைப்பது வலிமை அல்ல. அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவது தான் உண்மையான வலிமை. நீ அழுதாலும் நீ உடைந்தாலும் நீ பயந்தாலும் நீ இன்னும் போராடுகிறாய் என்றால் நீ தோற்கவில்லை. போராடும் மனம் இருக்கிறது என்றால் வெற்றி உன் பக்கம் வருகிறது. உன் மனதை அமைதியாக்கிக்கொள். சில நிமிடங்கள் உன் இதயத்தின் துடிப்பை கேள். அந்த துடிப்பு சொல்கிறது, நீ உயிருடன் இருக்கிறாய், நீ இன்னும் முயற்சிக்க முடியும், நீ இன்னும் வெல்ல முடியும். அந்த சத்தம் உன் உள்ளத்தின் இசை. அதை கேட்க கற்றுக்கொள். உலகத்தின் சத்தத்தை குறைத்து உன் ஆன்மாவின் குரலை உயர்த்து. என் தங்கமே, இந்த இருட்டு ஒரு பரிசு. அது உன்னை உன் உள்ளத்தை நோக்கி திருப்புகிறது. வெளியில் தேடிய ஒளி உன் உள்ளத்தில் இருப்பதை உணர்த்துகிறது. நீ வெளியில் தேடிய ஆதரவு உன் உள்ளத்தில் உருவாகிறது. அந்த உணர்வு வந்தால் பயம் கரைகிறது. தைரியம் மலர்கிறது. நம்பிக்கை வேரூன்றுகிறது. நீ இப்போது சந்திக்கும் இருள் உன் வாழ்க்கையின் முடிவல்ல. அது ஒரு இடைநிலை. அந்த இடைநிலையை தாண்டி நீ பிரகாசமான நிலைக்கு செல்வாய். உன் கதையை உலகம் கேட்கும் நாள் வரும். உன் அனுபவங்கள் பிறருக்கு ஒளியாக மாறும் நாள் வரும். இப்போது நீ அனுபவிக்கும் பயம் நாளை உன் வலிமையின் சாட்சி ஆகும். நினைவில் கொள், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. காணாத சக்திகள் உன்னை சுற்றி நிற்கின்றன. உன் உள்ளத்தின் ஒளி உன்னை வழிநடத்துகிறது. உன் ஆன்மாவின் வலிமை உன்னை காக்கிறது. இருட்டு வந்தால் கூட அது உன் ஒளியை வெளிப்படுத்த ஒரு மேடை மட்டுமே. நீ அந்த மேடையில் நின்று பிரகாசிக்க பிறந்தவள். உன் இதயம் துடிக்கும் வரை நம்பிக்கை உயிருடன் இருக்கும். உன் மூச்சு ஓடும் வரை வாய்ப்புகள் முடிவதில்லை. இருட்டு உன்னை பயமுறுத்த வரவில்லை, உன்னை உருவாக்க வருகிற ஒரு அத்தியாயம். அதை தைரியமாக தாண்டு. ஒவ்வொரு அடியிலும் உன் உள்ளத்தின் ஒளி பெருகும். நீ தனியாக இல்லை. நீ பாதுகாக்கப்பட்டவள். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். நீ பிரகாசிக்க பிறந்தவள். என் தங்கமே, இந்த உண்மையை உன் உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள். இருள் உன்னை விழுங்க வரவில்லை, அது உன் உள்ளத்தின் தீப்பொறியை பெரிய ஜுவாலையாக மாற்ற வருகிற ஒரு பரிசோதனை. வாழ்க்கையின் சில தருணங்கள் நம்மை முழுவதுமாக அமைதியாக்கி விடும். அந்த அமைதியில் தான் உன் ஆன்மாவின் குரல் தெளிவாக கேட்கும். பகலில் பலர் உன்னை சுற்றி இருந்தாலும் இரவில் நீ உன்னை சந்திக்கிறாய். அந்த சந்திப்பு பயமாக தோன்றலாம், ஆனால் அது உன் உண்மையான சக்தியுடன் இணையும் தருணம். நீ உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் கவலைகள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல. அவை மேகங்கள் போல. சில நேரம் வானத்தை முழுவதும் மூடிவிடும். ஆனால் மேகங்கள் வானம் அல்ல. அதுபோல் உன் பயம் உன் வாழ்க்கை அல்ல. உன் வாழ்க்கை அதைவிட பெரியது, விசாலமானது, ஆழமானது. நீ உன் எண்ணங்களை கவனிக்க தொடங்கினால் அவை எப்படி உருவாகி மறைகின்றன என்பதை காண்பாய். அந்த கவனிப்பே உன் விடுதலை. உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது. அது உனக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர் மாதிரி. சில பாடங்கள் கடினமாக இருந்தாலும் அவை உன்னை தைரியமானவளாக மாற்றியிருக்கின்றன. நீ இன்று இவ்வளவு உணர்வுகளுடன் நிற்பதற்கு காரணம் நீ அனுபவித்த அந்த எல்லா தருணங்களும் தான். ஒவ்வொரு காயமும் உனக்கு ஒரு அறிவு கொடுத்தது. ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு புதிய வழி காட்டியது. இருட்டில் நீ நடக்கும் போது உன் நிழல் கூட பெரிதாக தெரியும். அது உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் நினைத்து பார், நிழல் தோன்றுவதற்கு ஒளி தேவை. அந்த ஒளி உன் பின்னால் இருக்கிறது. அது உன்னை தள்ளி கொண்டு செல்கிறது. நீ அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அது உன்னை விடவில்லை. நீ எவ்வளவு தடுமாறினாலும் அந்த ஒளி உன்னை நேராக நிறுத்த முயற்சிக்கும். உன் உள்ளத்தில் சில நேரம் வெறுமை தோன்றலாம். அந்த வெறுமை ஒரு சாபம் அல்ல. அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான இடம். பழைய வலிகள் வெளியேறி புதிய சக்தி நிரம்புவதற்கான இடம். வெறுமை இல்லாமல் நிரம்ப முடியாது. ஆகவே அந்த வெறுமையை பயப்படாதே. அதை ஒரு புனிதமான இடமாக நினைத்துக்கொள்.
அங்கு தான் உன் உண்மையான மாற்றம் தொடங்குகிறது. உன் வாழ்க்கையில் சிலர் வந்து சென்றிருக்கலாம். சில உறவுகள் உடைந்திருக்கலாம். அந்த உடைப்பு உன் மதிப்பை குறைக்கவில்லை. அது உன் பாதையை சுத்தப்படுத்தியது. உனக்கு பொருந்தாதவை விலகியதுதான். இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஆசீர்வாதங்களுக்கு இடம் உருவாகிறது. சில பிரிவுகள் வலியாக இருந்தாலும் அவை உன் ஆன்மாவை உயர்த்தும். நீ உன்னை குறைத்து எண்ணிய தருணங்கள் இருக்கலாம். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உன் மதிப்பை கேள்வி எழுப்பியிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, நீ ஒப்பிடப்பட வேண்டியவள் அல்ல. நீ ஒரே மாதிரி இல்லாத தனித்துவம். உன் பாதை வேறு, உன் நேரம் வேறு, உன் விதி வேறு. மலர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் மலராது. சில மலர்கள் விடியற்காலையில் மலரும், சில மலர்கள் மாலையில் மலரும். அதுபோல் உன் நேரம் வரும். பயம் உன் மனதில் கதைகளை உருவாக்கும். இன்னும் நடக்காத விஷயங்களை கூட பெரியதாக காட்டும். ஆனால் நம்பிக்கை அமைதியாக இருக்கும். அது சத்தம் போடாது. அது மெதுவாக உன் உள்ளத்தில் உறுதியை விதைக்கும். அந்த விதை மெதுவாக வளர்ந்து மரமாக மாறும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இந்த இருட்டு தான் உன் வேர்களை ஆழமாக்கியது என்று புரியும். உன் உடலில் ஓடும் ஒவ்வொரு இரத்த துளியும் உயிரின் சாட்சியம். நீ இங்கே இருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கைக்கு இன்னும் அர்த்தம் இருக்கிறது. நீ முடிந்து போகவில்லை. உன் கதை இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அத்தியாயம் சோகமாக இருந்தாலும் அடுத்த அத்தியாயம் வெற்றியாக இருக்கலாம். புத்தகத்தை மூடாதே. கதை தொடரட்டும். சில நேரம் நீ அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தை கேள். உன் உள்ளம் என்ன சொல்லுகிறது என்று கவனிக்க. அது பயத்தின் மொழியில் பேசாது. அது அன்பின் மொழியில் பேசும். அது உன்னை குற்றம் சாட்டாது. அது உன்னை அணைத்து கொள்கிறது. அந்த உள்ள குரல் உன் வழிகாட்டி. அதை நம்ப ஆரம்பித்தால் வெளியிலுள்ள சத்தங்கள் மெதுவாக குறையும். உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் ஒரு பலவீனம் அல்ல. அது உன் இதயத்தின் நேர்மை. உணர்வுகளை உணர முடிவது ஒரு வரம். பலர் கல்லாகி விடுகிறார்கள். ஆனால் நீ இன்னும் உணர்கிறாய். அதுவே உன் உயிர்த்தன்மை. அந்த உணர்வுகள் உன்னை மனிதியாக வைத்திருக்கின்றன. அதே நேரத்தில் தெய்வீக சக்தியுடன் இணைக்கின்றன. இருட்டு நீண்ட நாட்கள் தொடர்ந்தாலும் அது உன் உள்ளத்தின் சூரியனை அணைக்க முடியாது. அந்த சூரியன் உன் நம்பிக்கை. அது சில நேரம் மேகங்களால் மறைக்கப்படலாம். ஆனால் அது எப்போதும் அங்கே இருக்கிறது. நீ அதை மீண்டும் காண்பாய். அந்த தருணம் வரும். அந்த வெளிச்சம் உன் முகத்தில் விழும். நீ உன் சிரிப்பை மீண்டும் கண்டுபிடிப்பாய். நீ எதிர்கொண்ட சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்த. உன் மனம் இப்போது சோர்வாக இருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு ஒரு மாற்றத்தின் முன் அமைதி. புயல் அடித்து முடிந்த பிறகு வரும் அமைதி போல. அந்த அமைதியில் நீ உன் சக்தியை மீண்டும் கண்டுபிடிப்பாய். நீ இழந்தது போல் தோன்றிய தைரியம் மீண்டும் உன் உள்ளத்தில் எழும். உன் வாழ்க்கையை வெளியில் இருந்து யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீ மட்டும் தான் உன் பயணத்தை அறிந்தவள். அந்த பயணத்தில் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று நினைத்து பார். முன்பு உன்னை உடைத்த விஷயங்கள் இன்று உன்னை உடைக்க முடியவில்லை. அதுவே உன் வளர்ச்சி. அதுவே உன் உள்ளத்தின் வலிமை. இருட்டு ஒரு தற்காலிக அத்தியாயம். உன் முழு வாழ்க்கை அல்ல. அதனால் அதை நிரந்தரமாக நினைக்காதே. இந்த தருணமும் கடந்து போகும். நீ இதையும் கடந்து செல்வாய். உன் அடிகள் மெதுவாக இருந்தாலும் முன்னே செல்கின்றன. அது போதும். வேகம் முக்கியமில்லை. முன்னேற்றம் முக்கியம். உன் உள்ளத்தில் இருக்கும் தேவதை உன்னை பார்த்து சிரிக்கிறாள். நீ இன்னும் நம்பிக்கையை விடவில்லை என்பதற்காக. நீ இன்னும் முயற்சி செய்கிறாய் என்பதற்காக. அந்த முயற்சி தான் உன் வெற்றியின் விதை. இன்று நீ காணாத பலன் நாளை மலரும். நீ விதைத்த நம்பிக்கை ஒரு நாள் பலன் தரும். என் தங்கமே, உன் இதயம் இன்னும் துடிக்கிறது. அதுவே ஒரு அதிசயம். அந்த துடிப்பில் ஒரு வாக்குறுதி இருக்கிறது. நீ வாழ வேண்டும், நீ உயர வேண்டும், நீ பிரகாசிக்க வேண்டும் என்ற வாக்குறுதி. அதை மறந்துவிடாதே. எந்த இருட்டும் அந்த வாக்குறுதியை மாற்ற முடியாது. நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தின் ஒளி உன்னுடன் இருக்கிறது. உன் ஆன்மாவின் சக்தி உன்னை தாங்குகிறது. நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ முன்னே செல்ல வேண்டும்.
நீ பிரகாசிக்க பிறந்தவள். என் தங்கமே, நீ இப்போது அனுபவிக்கும் இந்த அமைதியான போராட்டம் உன்னை உள்ளிருந்து மாற்றிக்கொண்டிருக்கிறது. வெளியே யாருக்கும் தெரியாமல் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி உருவாகிறது. அந்த சக்தி சத்தமாக வராது. அது மெதுவாக, ஆழமாக, உறுதியுடன் வளர்கிறது. இன்று நீ உணரும் குழப்பம் கூட உன்னை தெளிவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சந்தேகமும் உன்னை உன் உண்மையை தேட வைக்கிறது. அந்த தேடலே உன் விழிப்புணர்வு. நீ இரவில் தனியாக அமர்ந்திருக்கும் நேரங்களில் உன் மனம் பல காட்சிகளை காட்டலாம். பழைய நினைவுகள், சொல்லாத வார்த்தைகள், முடிவில்லாத எண்ணங்கள் எல்லாம் ஒன்றாக வந்து நிற்கலாம். ஆனால் அந்த எல்லா அலைகளுக்கும் கீழே ஒரு ஆழமான சமுத்திரம் இருக்கிறது. அந்த சமுத்திரம் தான் உன் ஆன்மா. அதன் அடியில் அமைதி மட்டுமே உள்ளது. நீ அந்த அடியை தொட்டால் பயம் கரையும். உன் வாழ்க்கை ஒரு விதை போல. விதை மண்ணுக்குள் புதையும்போது அது இருட்டில் தான் இருக்கும். அந்த இருட்டை அது சாபமாக நினைத்தால் அது முளைக்காது. ஆனால் அது அதை ஒரு வளர்ச்சியாக ஏற்றுக்கொண்டால் அது மரமாக மாறும். நீ இப்போது அந்த விதை நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நினைத்துக்கொள், மண்ணின் அழுத்தம் இல்லாமல் வேர்கள் ஆழமாவதில்லை. அந்த அழுத்தம் உன்னை வலிமையானவளாக மாற்றுகிறது. சில நேரம் நீ உன் மதிப்பை மறந்துவிடுகிறாய். பிறர் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் ஒலிக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்னது உன் உண்மை அல்ல. உன் உண்மை உன் உள்ளத்தில் இருக்கிறது. அதை நீ மட்டும் தான் அறிய முடியும். நீ உன் கண்ணாடியில் உன்னை பார்த்து உன் கண்களில் உள்ள தீப்பொறியை கவனித்தால், அந்த தீ இன்னும் அணையவில்லை என்பதை உணர்வாய். பயம் உன்னை நிறுத்த முயற்சிக்கும். அது உனக்கு பாதுகாப்பு தேவை என்று சொல்லும். ஆனால் உண்மையான பாதுகாப்பு உன் உள்ள நம்பிக்கையில் தான் இருக்கிறது. நீ உன்னை நம்பத் தொடங்கும் போது உலகம் மெதுவாக உன் பக்கம் திரும்பும். இன்று அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நாளை அது உனக்கு வழிவிடும். உன் இதயத்தில் இன்னும் கனவுகள் இருக்கின்றன. அந்த கனவுகள் சும்மா வரவில்லை. அவை உன் ஆன்மாவின் அழைப்பு. நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதற்கான சாட்சி. அந்த கனவுகளை பயம் மூடி மறைக்க முயன்றாலும் அவை மீண்டும் மேலே வரும். ஏனெனில் அவை உன் விதியின் ஓர் பகுதி. நீ தவறுகள் செய்திருக்கலாம். சில முடிவுகள் உன்னை வலியடைய வைத்திருக்கலாம். ஆனால் தவறு செய்தது உன்னை தோல்வியாளனாக்கவில்லை. அது உன்னை மனிதியாக காட்டுகிறது. தவறுகளின் மூலம் தான் ஞானம் பிறக்கிறது. இன்று நீ அதிகமாக சிந்திக்கிறாய் என்றால் அது நீ வளர்ந்திருப்பதற்கான அடையாளம். உன் மனதில் சில நேரம் இருள் அடர்ந்தபோது கூட உன் உடல் தொடர்ந்து சுவாசிக்கிறது. அந்த சுவாசம் உன்னை கைவிடவில்லை. அதேபோல் வாழ்க்கையும் உன்னை கைவிடவில்லை. சில கதவுகள் மூடப்பட்டாலும் மற்ற கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன. நீ தைரியமாக ஒரு அடியை முன்னே வைத்தால் அந்த கதவு திறக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி உன்னை வழிநடத்துகிறது. அது சத்தமாக பேசாது. அது ஒரு உணர்வாக இருக்கும். சில பாதைகள் சரி என்று தோன்றும், சில பாதைகள் தவறு என்று தோன்றும். அந்த உணர்வை மதிக்க கற்றுக்கொள். அது உன் ஆன்மாவின் திசைகாட்டி. அதை நம்பினால் நீ வழி தவற மாட்டாய். நீ எத்தனை முறை விழுந்தாலும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அதுவே உன் வலிமை. விழாத மனிதன் யாருமில்லை. ஆனால் எழாமல் கிடக்கும் மனிதன் தான் உண்மையில் தோற்கிறான். நீ எழுந்திருக்கிறாய். இன்னும் நிற்கிறாய். இன்னும் முன்னே பார்க்கிறாய். அதுவே உன் வெற்றி. உன் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்தாலும் அது வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தப்படுத்தியது. உன் உள்ளத்தை மென்மையாக்கியது. மென்மை பலவீனம் அல்ல. அது உண்மையான வலிமை. கடினமாக இருப்பது எளிது. ஆனால் மென்மையாக இருந்து தைரியமாக நிற்பது தான் பெரிய சக்தி. நீ உன் வாழ்க்கையை பிறரின் வேகத்தில் அளவிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் இருக்கிறது. சிலர் விரைவாக வெற்றி பெறுவார்கள். சிலர் மெதுவாக உயர்வார்கள். ஆனால் மெதுவாக உயர்ந்தது நிலையாக இருக்கும். உன் உயர்வு ஆழமானது. அது அடித்தளத்திலிருந்து கட்டப்படுகிறது. இருட்டு உன் எதிரி அல்ல. அது உன் ஆசிரியர். அது உன்னை உன் பயத்தை சந்திக்க வைக்கிறது. நீ உன் பயத்தை நேராக பார்த்தால் அது சிறிதாகிவிடும்.
ஓடினால் அது பெரியதாக தோன்றும். ஆகவே ஓடாதே. அமைதியாக நில். உன் உள்ளத்தின் ஒளியை நினை. அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். உன் ஆன்மா இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது. சுலபமான பாதை அல்ல. வளர்ச்சியுள்ள பாதை. அதனால் தான் சோதனைகள் அதிகம். ஆனால் அதே நேரத்தில் ஆசீர்வாதங்களும் அதிகம். நீ இன்னும் கவனிக்காத பல அருள்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றன. சுவாசிக்க முடிகிறது. சிந்திக்க முடிகிறது. உணர முடிகிறது. இவை அனைத்தும் வரங்கள். நீ உன் மனதை தினமும் சிறிது நேரம் அமைதியில் வைக்க முயற்சி செய். அந்த அமைதியில் உன் அடுத்த படி தெளிவாக தெரியும். உலகம் முழுவதும் பதில் தேட வேண்டியதில்லை. பதில் உன் உள்ளத்தில் இருக்கிறது. நீ உன் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் வாழ்க்கை எளிதாக மாறும். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த இருள் ஒரு பாலம். அதற்கு அப்பால் ஒரு புதிய நிலை இருக்கிறது. அந்த நிலை உன் பழைய பயங்களிலிருந்து விடுபட்டது. உன் பழைய காயங்களிலிருந்து குணமடைந்தது. அந்த நிலையை அடைய இந்த இருள் அவசியம். ஆகவே அதை எதிரியாக பார்க்காதே. அதை ஒரு மாற்றத்தின் கதவாக பார். என் தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். இன்னும் சில அடிகள் மட்டுமே. உன் இதயம் சோர்ந்தாலும் உன் ஆன்மா இன்னும் உறுதியுடன் இருக்கிறது. அந்த உறுதியை பிடித்துக்கொள். உன் உள்ளத்தின் ஒளியை நம்பு. நீ தனியாக இல்லை. உன் உள்ளத்தின் சக்தி உன்னுடன் இருக்கிறது. உன் பாதை பாதுகாக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக உள்ளது. நீ முன்னே செல்ல வேண்டும். நீ உயர வேண்டும். நீ பிரகாசிக்க வேண்டும். நீ அதற்காகவே பிறந்தவள்.